இது உங்கள் வழக்கறிஞர் சரவணன் பதில்கள். மற்றவங்களோட கேள்வி உங்களுக்கு உண்டான ஒரு சிறந்த பதிலாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ வந்து நிறைய கேள்விகள் வந்து போன பதிவை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கேள்வி ஒரே மாதிரி இருந்தாலும் பதில்கள் வேறு வேறு இடம் சொல்லிடுறேன். ஆன்லைன் லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் அரெஸ்ட் வருமா? இதுதான் கேள்வி. ஆன்லைன் லோன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனும் ஒன்று தான், அதே போல் நீங்கள் மேனுவலாக பண்ணுறதும் ஒன்று தான். ஆனால் மேனுவல் லோன் இப்போ இல்லை. ஏன்னா அதில் கேஒய்சி வெரிஃபிகேஷன் ரொம்ப வந்து அக்யூரேட்டாக பண்ண முடியாது. ஆனால் ஆன்லைன் வெரிஃபிகேஷனில் ஈஸியாக வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணலாம். கேஒய்சி வெரிஃபிகேஷன் என்னென்னா உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் சிவில் ரிப்போர்ட்டு இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிறது தான் உங்கள் ஐடென்டிஃபிகேஷனு, உங்கள் ஃபோட்டோ, இதெல்லாம் வீடியோ வெரிஃபிகேஷன், இதெல்லாம் சேர்ந்தது தான் கேஒய்சி வெரிஃபிகேஷன். இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் பண்ணிடுறீங்க. இது ஒன்று தான். அதே போல் நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண லோன் ரெண்டுமே இப்போதைக்கு ஈக்குவல் தான். ஏன்னா தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2007 பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட், இவங்கெல்லாம் வந்து இந்த சட்டத்தெல்லாம் போட்டதுனால ஆன்லைனில் பண்ணதும் சரி, அதே போல் வந்து நீங்கள் மற்ற லோன்கள் வாங்குறதும் சரி, எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு ரைட்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த அரெஸ்ட் வருமா அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல லோனுங்கிறதே ஒரு சிவில் அக்ரிமெண்ட். அந்த சிவில் அக்ரிமெண்ட்டு அதில் நடக்கிறது என்னென்னா ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு. ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுங்கிறது நம்பிக்கை முறிவு. அதே போல் கிரிமினல் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது குற்றமுறு நம்பிக்கை முறிவு. அது வேறு, இது வேறு. இது வெறும் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு. இது லா ஆஃப் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது. அதாவது ஒப்பந்த சட்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒப்பந்த சட்டம் சம்மந்தப்பட்டது. அக்ரிமெண்ட் ப்ரீச் ஆனிச்சுனாக்கா அது சிவில் வயலேஷன். அதுக்கு நீங்கள் சிவில் கோர்ட்டு தான் போகணும். இதுதான் வந்து சட்டமாக இருக்குது. பட் பேங்க்கை வந்து அதை அப்படி திருப்பி போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கிரிமினல் ப்ரொசீடிங்ஸாக மாற்றுறாங்க. அதனால் ஆன்லைன் லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணினால் அரெஸ்ட் வருமானா நிச்சயமாக 100% வராது. ஏன் நான் ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறேன்னா, இப்போது முக்கால்வாசி என்ன பண்ணுறாங்க, பேங்க்கு தமிழ்நாட்டில் லோனை கொடுத்தாங்கன்னா வெளி மாநிலத்தில் தான் கேஸ் போடுவாங்க. புரியுதுங்களா? ஆனால் வெளி மாநிலத்தில் கேஸ் கொடுத்தா தமிழ்நாட்டில் கேஸ் போட மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஜட்ஜஸில் அவ்வளோ சீக்கிரம் கேஸ் எடுத்துட மாட்டாங்க. ஆனால் வெளி மாநிலத்தில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதுனால தான் அங்கே போடுறாங்க. இப்போ அதனால் இந்த அரெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரே ஒரு 2 கேஸ் மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராப்பராக கூட போட முடியாது. ஒரு 50% சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக் பவுன்ஸ் கேஸ் போடலாம். இன்னொன்று வந்து சீட்டிங்னு போடலாம். இந்த சீட்டிங்கிற கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 420, 406 இதை தான் உங்களால் போட முடியும். ஸோ 420, 406 போடும் போது அவங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியாது. அதை ப்ரூவ் பண்ணினா தான் அரெஸ்ட்டு. இதே 420, 406ங்கிறது சீட்டிங்கிறது பெரிய லெவல்லையோ இல்லை வந்து வேறு பணம் பரிமாற்றத்துலையோ நீங்கள் வந்து ஆவணங்களை மோசடியாக பண்ணியிருந்தால் நிச்சயமாக அரெஸ்ட் இருக்குது. ஆனால் வெறுமனே வந்து பர்சனல் லோன் கட்டலை, கிரெடிட் கார்டு கட்டலை அப்படின்றது வந்து அரெஸ்ட்டுன்றது போக முடியாது. ஏன்னா அதை கோர்ட்டில் ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணால் தான் அரெஸ்ட் எடுக்க முடியும். ஆனால் கேஸை பதிவு பண்ணலாம். கேஸை வந்து யார் வேணாலும் பதிவு பண்ணலாம். பட் அதில் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ்னு ஒன்று இருக்குது. முதல் தேற்ற ஒரு ஆதாரம். அந்த ஆதாரம் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அரெஸ்ட்ன்றது போக முடியாது. வெளிமாநிலத்திலே வழக்கு போட்டால் கூட காவல்துறையினர் சமாதானமாக போங்க, பணத்தை கட்டி தான் அறிவுரை பண்ணுவாங்களே ஒழிய நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. நீங்கள் எந்த பேப்பர்லையும் அந்த மாதிரி கிரெடிட் கார்டு கட்டலைன்றதுக்காக அரெஸ்ட்னு பார்த்துருக்கோம்.